ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பன் அகாடமி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 2A கிளாஸஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அயற்சொல் தமிழ்ச்சொல் இலக்கணம் பகுதியில் இது கொடுத்துருக்காங்க. அதில் சொல்லுன்ற டாபிக் கீழே இது வருது. ஸோ அயற்சொல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் பேசிகிட்டு இருக்க சில வார்த்தைகள் வந்து அயற்சொல்லாக இருக்கும். அதாவது அது தமிழ் சொல்லாவே இருக்காது. அதுக்கான சரியான பொருள் என்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அயற்சொல் வந்து புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடியில் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே நீங்கள் நோட் பண்ணாலும் சரி, இல்லை எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ அது உங்களோட விருப்பம். ஆனால் மொத்தமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ இதில் இருக்க புக்கில் இருக்கிறது ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு 200 கொஸ்டின் வந்து இதில் எடுத்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரும் உங்களுக்கு கிளியராக கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 48 அண்ட் 87 இருக்குது. அண்டு 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 84 இருக்குது. 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 54 இருக்குது. அதே போல் 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக 9th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குவாங்க. 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் தேர்டு டேர்மில் பேஜ் நம்பர் 25 இருக்குது. ஓகேங்களா. 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 223 இருக்குது. அண்டு 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 149 ப்ளஸ் 160 இருக்குது. இதை தாண்டி கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது அண்ட் அதர் சோர்ஸ் இருக்குது. எல்லாமே சேர்ந்து தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரே இதை எடுத்திருக்கோம். ஸோ எல்லாருமே வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அயற்சொல் தமிழ்ச்சொல். சரிங்களா. அயற்சொல் அதிபர் அப்படின்றது ஒரு அயற்சொல், அதிபர் கிடையாது. நம்ம இதில் தலைவர், குடியரசுத் தலைவர் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தலைவர் தான் சரியான விடை. அடுத்து அங்கத்தினர் கிடையாது, உறுப்பினர். அயற்சொல் வந்து அங்கத்தினர், உறுப்பினர் தான் அதோட தமிழ் சொல். சரிங்களா. சந்தா கிடையாது, மாதம் மாதம் சந்தா கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தா கிடையாது, உறுப்பினர் கட்டணம். இதுதான் சரியான விடை. அபிஷேகம் கிடையாது, நீராட்டு. ஸோ அபிஷேகம் கோவிலுக்கு, எனக்கு அபிஷேகம் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ண போகிறாங்கல்ல, ஸோ அபிஷேகம் கிடையாது, கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுறது கிடையாது, நீராட்டு பண்ணுறாங்க. சரிங்களா. நீராட்டு தான் சரியான விடை. அதுக்கடுத்து அதிகாரி கிடையாது. எல்லாருமே நம்ம வந்து அதிகாரின்னு சொல்லியே பழகிட்டோம். ஸோ அதிகாரி கிடையாது, அவர் வந்து ஒரு அலுவலர். சரிங்களா. அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒரு அலுவலர் தான் நம்ம அதிகாரின்னு சொல்லி பழகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இலாக்கா. இலாக்கா வந்து கிடையாது, துறை. இதை மோஸ்ட்லி எல்லாமே துறைன்னு தான் யூஸ் பண்ணுறோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இலாக்கா அப்படின்றதுக்கு துறை தான் சரியான விடை. சரிங்களா. அதுக்கடுத்து பண்டிகை கொண்டாடுறோம், பண்டிகை கிடையாது, திருவிழா தான் சரியான விடை. கேணி கிடையாது, கிணறு. ஓகேங்களா. அதுக்கடுத்து அச்சன். அச்சன் கிடையாது, அச்சன் வந்து ஒரு மலையாள வார்த்தை. சரிங்களா. தந்தை தான் அதோட சரியான வார்த்தை. ஆய் கிடையாது, தாய். ஓகேங்களா. தாய் தந்தை இதில் சொல்லியிருக்காங்க. அச்சன், ஆய், தந்தை, தாய். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மகசூல். மகசூல் கிடையாது, விளைச்சல் தான் சரியான விடை. வாடிக்கை. வாடிக்கை கிடையாது, வழக்கம். நம்ம வாடிக்கையாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் சொல்லுவாங்கள்ல, அது வாடிக்கை கிடையாது, வழக்கமாக நான் போயிட்டுருக்கேன் அப்படின்றது தான் சரியான விடையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அல்வா கிடையாது. எல்லாருமே அல்வா அல்வான்னு இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அல்வா சரியான தமிழ் வார்த்தையே கிடையாதுங்க. இனிப்பு களி தான் அதோட சரியான வார்த்தை. சரிங்களா. களி மாதிரி இருக்கும், இனிப்பா இருக்கும், அதுதான் இனிப்பு களி. அதை தான் நம்ம அல்வா அல்வான்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு வட சொல். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாலி. பாலிங்கிறது சிறு குளம். ஓகேங்களா. பாலி அப்படின்னா சிறு குளம், சின்ன குளத்தை வந்து குறிக்கிறது பாலி. நபர். நெக்ஸ்ட் வந்து நபர் கொடுத்துருக்காங்க. நபர் ஒரு நபரை குறிக்காது, ஒரு ஆள். ஆள் தான் சரியான விடை. ஏராளம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏராளம் கிடையாது, மிகுதி. ஓகேங்களா. வாய்தா சொல்லுவாங்க, வாய்தா கிடையாது, நிலவரி. ஓகேங்களா. வாய்தா, நிலவரி. நெக்ஸ்ட் குசினி. சமையல் அறையை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா குசினின்னு சொல்லுவாங்க. குசினி கிடையாது, சமையல் அறை. ஓகேங்களா. பந்தோபஸ்து. பந்தோபஸ்து கிடையாதுங்க, பாதுகாப்பு. எனக்கு பந்தோபஸ்து வராங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, பாதுகாப்புக்கு வராங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து நீர் என்ன சொல்லுவாங்கன்னா சலம், ஜலம். ஓகேங்களா. கோயிலெலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சலம், ஜலம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சலமோ ஜலமோ கிடையாது, அது நீர். ஓகே. நெக்ஸ்ட் வருடம். இந்த வருடம் சொல்லக்கூடாது, இந்த ஆண்டு. இதுதான் சரியான வார்த்தை. பட்சினா பறவை. ரஜினிகாந்த் படத்தில் கூட வரும் பட்சி. பட்சி கிடையாது, பறவை. அதுக்கடுத்து சங்கதி. சங்கதி கிடையாது, செய்தி. சங்கதி இல்லை, செய்தி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு விவாகம். விவாகம் கிடையாது, திருமணம்.
ஓகேங்களா? விவாகம் கிடையாது, திருமணம். எனக்கு விவாகம் நடந்து முடிந்து விட்டது, கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. திருமணம் நடந்து முடிந்து விட்டது. அதுதான் சரியான வார்த்தை. பட்டாளம். பட்டாளம் கிடையாது, படைப்பிரிவு. பட்டாளம் கிடையாது, படைப்பிரிவு. ஓகேங்களா? சன்னல். சன்னலுக்கு சரியான விடை காதலர். சாரி, காலதர். சன்னல்னா என்னது? காலதர். ஓகேங்களா? சன்னல், காலதர். உத்தரவு. உத்தரவுனா கிடையாது, கட்டளை இல்லைன்னா ஆணை அப்படின்னு சொல்லலாம். ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க, உத்தரவு கிடையாது, கட்டளை சொல்றாங்க, இல்லைன்னா ஆணை சொல்றாங்க. உங்களுக்கான ஆணை அதான். அதுக்கடுத்து உபயோகம். உபயோகம்னா என்னன்னா பயன். சரிங்களா? உபயோகம், பயன். அதிபர். அதிபருக்கு வந்து சரியான விடையை பார்த்தீங்கன்னா தலைவர். அதிபர், நாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களாம் வந்து தலைவரை தான் குறிக்கும். ஓகேங்களா? மேலேயே அதிபர் பார்த்தோம், இதோட நாயகர் சேர்ந்திருக்கு, அதிபர் நாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து உற்சாகம். உற்சாகம்னா சரியான வார்த்தை கிடையாது. அதுக்கு சரியான வார்த்தை பார்த்தீங்கன்னா ஊக்கம் அல்லது பூரிப்பு. பூரிப்பு அடைஞ்சிட்டாங்க, ஊக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்றது ஒரு அயற்சொல். சரிங்களா? அந்நியர் வந்து ஒரு அயற்சொல். அதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா அயலார், அயலவர். அயலார், அயலவர். கவனம். ஸோ இதில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கவனம் கிடையாது, கருத்து. ஓகேங்களா? கவனம் இல்லை, அது கருத்து. ஜாதகம். ஜாதகம் கிடையாது, பிறப்பியம். எல்லாரும் ஜாதகம் பார்க்க போகிறோம், அது வந்து ஒரு வடமொழி எழுத்து, வடமொழி சொல். ஓகேங்களா? ஜாதகம் பார்க்க போகக்கூடாது, பிறப்பியம் பார்க்க தான் எல்லாரும் போகிறோம். ஓகேங்களா? பிறப்பியம், நீங்கள் பிறந்ததுக்கான ஒரு விஷயத்த பார்க்க போகிறீங்க, அதுதான் பிறப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மன்னித்துக்கொள். மன்னித்துக்கொள் கிடையாதுங்க, மன்னித்துக்கொள்றது ஒரு உருது வார்த்தை. பொறுத்துக்கொள் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின், ஆல்ரெடி கொடுத்து கேட்டிருப்பாங்க. மன்னிப்பு அப்படின்றது எம்மொழி வார்த்தை அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. ஸோ மன்னிப்புனா பொறுத்துக்கோ அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அபிஷேகம் கிடையாது, குடமுழுக்கு இல்லைன்னா நீராட்டு. மேலே பார்த்துருந்தோம், அபிஷேகம் கிடையாது, நீராட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா குடமுழுக்கு திருவிழா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிராமம். நம்ம கிராமங்கள் சொல்லுவோம், கிராமம் கிடையாதுங்க, சிற்றூர். ஒவ்வொரு சிற்றூர் தான் கிராமம்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கிராமத்தோட சரியான தமிழ் வார்த்தை சிற்றூர். அபூர்வம். அபூர்வம் கிடையாது, புதுமை. இது அபூர்வமாக இருக்குது. ஓகேங்களா? அபூர்வம் கிடையாது, இது வந்து புதுமையாக இருக்குது அப்படின்றது தான் சரியான வார்த்தை. குமாரன் அப்படிங்கிறது தவறான வார்த்தை. குமாரன் கிடையாது, புதல்வன். ஓகேங்களா? புதல்வன் சொல்லுவாங்க. அதுக்கு இல்லைன்னா தாத்தா பாட்டி சொல்லும்போது பெயரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குமாரன், புதல்வன், பெயரன். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு அர்த்தம். அர்த்தம்னா என்னன்னா பொருள். ஓகேங்களா? எங்கேயுமே வந்து அர்த்தம் கூறுக நம்ம தமிழில் படிச்சிருப்போம், அர்த்தம் கூறுக அப்படின்னு இருக்காது, பொருள் கூறுகன்னு தான் இருக்கும். ஸோ அர்த்தம்னா என்னன்னா பொருள், அதான் சரியான வார்த்தை. கோபம். கோபத்துக்கு சரியான வார்த்தை சினம். நிறைய பேருக்கு இது தெரியும், கோபம்னா சினம். நெக்ஸ்ட்டு அலங்காரம். அலங்காரம்னா ஒப்பனை. அலங்காரம், பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணுங்க, மாப்பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அலங்காரம் கிடையாதுங்க, அது வந்து ஒப்பனை செய்யுங்க. இதுதான் சரியான வார்த்தை. அடுத்து விஞ்ஞானம். விஞ்ஞானம்னா அறிவியல். ஸோ அறிவியல் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அறிவியல் புத்தகம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதை பல பேர் வந்து விஞ்ஞானம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விஞ்ஞானம் கிடையாது, அறிவியல். நெக்ஸ்ட்டு அவசரம். அவசரம் கிடையாது, விரைவு. இதில் கூட பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, விரைவு போக்குவரத்து வண்டி, விரைவு போக்குவரத்து அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரிங்களா? விரைவு போக்குவரத்து. அவசரம் கிடையாது, விரைவு. அதுதான் சரியான வார்த்தை. அதுக்கடுத்து விரதம். விரதம் கிடையாதுங்க, நோன்பு. ஓகேங்களா? நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விரதம் அதோட சரியான வார்த்தை கிடையாது, நோன்பு. நோன்பு தான் சரியான வார்த்தை, நோன்பு. ஓகேங்களா? அனுமதி. உன்னோட அனுமதி பெற்று வரவா அப்படிங்கிறாங்க, அனுமதி கிடையாது, இசைவு. ஓகேங்களா? அதான் அதோட சரியான வார்த்தை. அனுமதிங்கிறது ஒரு அயற்சொல், இசைவு அப்படிங்கிறது தான் அதோட சரியான ஆன்சர். சந்தா, கட்டணம். ஓகேங்களா? மாதம் மாதம் சந்தா கட்டுன்னு சொல்லுவாங்க, சந்தா கிடையாது, மாதம் மாதம் கட்டணம் கட்டுங்க. ஸோ கட்டணம் தான் சரியான வார்த்தை. நெக்ஸ்ட்டு ஆரம்பம்.
ஆரம்பம், ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, ஆரம்பம் கிடையாது, தொடக்கம். அதான் சரியான வார்த்தை. ஆரம்பம்ங்கிறது ஒரு அயற்சொல். ஜாதி அப்படிங்கிறது ஒரு அயற்சொல். சரிங்களா? ஜாதி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கேட்பாங்கல்ல. ஸோ ஜாதின்றது ஒரு அயற்சொல். இனம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். ஓகேங்களா? இனப்படுகொலை இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஜாதி படுகொலைன்னு வராது. இனப்படுகொலைன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜாதிக்கு சரியான தமிழ் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இனம். சங்கம். ஸோ எல்லார் ஊர்லேயும் இப்போ இருக்கக்கூடியதான் ஒன்று சங்கம். தொழிற்சங்கமாக இருக்கட்டும், இல்லை மாணவர்கள் சங்கமாக இருக்கட்டும், சங்கம்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அது சங்கம் கிடையாதுங்க, மன்றம். சரிங்களா? மன்றம் தான் இன்னைக்கு சங்கம் சங்கம்னு சொல்லியே பழகிட்டோம். ஸோ சங்கம் கிடையாது, மன்றம் தான் அதோட சரியான ஆன்சர். இருதயம். இருதயம் இருதயம் என்னோட இருதயம் சொல்லுவாங்க. இருதயம் கிடையாது, நெஞ்சு. ஓகேங்களா? நம்ம நெஞ்சுன்றது பேச்சு வழக்கமாக இருக்கும், ஆனால் அதுதான் சரியான தமிழ் வார்த்தை. சரிங்களா? சந்தேகம். சந்தேகம் கிடையாது, ஐயம். ஓகேங்களா? சந்தேகம் இல்லை, ஐயம். அதான் சரியான வார்த்தை. பயம். பயம் கிடையாதுங்க, அச்சம். பயப்படுறேன்னு சொல்லக்கூடாது, அச்சப்படுறேன். அதான் சரியான வார்த்தை. பயப்படுறேன்றது ஒரு அயற்சொல். பரீட்சை கிடையாது, தேர்வு. ஓகேங்களா? பரீட்சை அப்படிங்கிறது ஒரு அயற்சொல். தேர்வு, தேர்வு எழுத போறேன் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. நெக்ஸ்ட் பிரச்சனை. பிரச்சனை, எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிரச்சனை கிடையாது, அது வந்து சிக்கல். சிக்கல் தான் சரியான வார்த்தை. அடுத்து சரித்திரம். சரித்திரம் கிடையாது, வரலாறு. சரித்திரம் படிக்கிறேன்றது கிடையாது, வரலாறு தான் படிக்கிறேன். அதான் சரியான வார்த்தை. போதனை. இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல, போதனை கிடையாது, கற்பித்தல். அதான் சரியான வார்த்தை. போதனை கிடையாது, கற்பித்தல். சித்திரம். சித்திரம் கிடையாது, ஓவியம். சித்திரம் வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சித்திரம் கிடையாது, கரெக்டான வார்த்தை ஓவியம். நெக்ஸ்ட் நம்ம வந்து மந்திரி யூஸ் பண்றோம். மந்திரி கிடையாதுங்க, அமைச்சர் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. சின்னம், அடையாளம். ஓகேங்களா? சின்னம், அடையாளம். மராமத்து இலாக்கா. மராமத்து இலாக்கான்றது பொதுப்பணித்துறை. ஸோ இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மராமத்து இலாக்கா அப்படிங்கிறது பொதுப்பணித்துறையை குறிக்கும். வைத்தியர், மருத்துவர். வைத்தியர் கிடையாது, மருத்துவர். ஓகேங்களா? பைசல் செய். இது எனக்கு பைசல் செஞ்சு விடுங்க அப்படின்வாங்க, தீர்த்து வை. அதுக்கடுத்து ஜனங்கள். ஜனங்கள் கிடையாது, மக்கள். ஜான்ற யூஸ் வார்த்தையெல்லாம் வந்து எல்லாமே வடமொழி வார்த்தைகள், வடமொழி எழுத்துக்கள். ஸோ இது வந்து வடமொழி வார்த்தைகள். ஜில்லா அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஜில்லா, எங்க ஜில்லா அப்படின்வாங்க. எங்க மாவட்டம்ன்றது தான் சரியான வார்த்தை. ஓகேங்களா? ஜில்லானா மாவட்டம். கஜானா. கஜானானா கருவூலம். அரசோட கஜானா சொல்லுவாங்கல்ல, அரசோட கருவூலம். அதான் சரியான வார்த்தை. சர்க்கார் சமஸ்தானம், அரசு. ஸோ இது நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லை. அரசுனா அரசுன்னே நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அரசுக்கு மரபுச்சொல் என்னன்னு பாருங்க, சர்க்கார் சமஸ்தானம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பந்துமித்ரர். பந்துமித்ரர்னா சுற்றமும் நட்பும். சுற்றமும் நட்பும் தான் பந்துமித்ரரோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் நமஸ்காரம். நமஸ்காரம் கிடையாதுங்க, வணக்கம். நமஸ்காரம் நம்ம சொல்றது, ஆனா நமஸ்காரம் கிடையாது, வணக்கம். அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கோடி. கோடி கிடையாது, கூட்டம். கூட்டம்ங்கிறதா சரியான ஆன்சர். ஓகேங்களா? கோடி அப்படின்னு சொல்லுவாங்க, கோடி கிடையாது, கூட்டம். அடுத்து ஆஸ்தி. ஆஸ்தி கிடையாது, சொத்து. இது என்னோட ஆஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்தி கிடையாது, சொத்து. அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் விஷயம். விஷயம், ஒரு விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, விஷயம் கிடையாது, செய்தி தான் கரெக்டான. ஓகேங்களா? விஷயம் கிடையாது, செய்தி. நான் ஒரு செய்தி சொல்ல போறேன். நெக்ஸ்ட் தீபம். தீபம், நம்ம தீபம் ஏற்ற போறோம் அப்படின்றாங்கல்ல, தீபம் கிடையாதுங்க, விளக்கு. விளக்கு தான் சரியான வார்த்தை. கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க, தீபம் கிடையாது, தீபாவளி திருவிழா கிடையாது. தீபாவளி திருவிழாங்கிறதே வந்து ஒரு அயற்சொல்லு தான். சரிங்களா? விளக்கு. தீபமுக்கு சரியான வார்த்தை விளக்கு. வேதம்னா என்னன்னா மறை. 4 வேதங்களை சொல்லுங்க அப்படின்னு, 4 மறைகள் தான் சரியான வார்த்தை. 4 வேதங்கள் தவறான வார்த்தை. சரிங்களா? ஜமக்காலம். ஜமக்காலம்ங்கிறது ஒரு அயற்சொல். நமக்கு அதுக்கு சரியான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா விரிப்பு. ஓகேங்களா? ஜமக்காலம் கிடையாது, விரிப்பு. சிபாரிசு. சிபாரிசுக்கான சரியான வார்த்தை பரிந்துரை. சிபாரிசு பண்றேன், நான் இதை சிபாரிசு பண்றேன்னு சொல்லுவாங்க, சிபாரிசு கிடையாது, நான் உனக்கு பரிந்துரை பண்றேன். அதுதான் சரியான வார்த்தை. நிபுணர். நிபுணர்னா வல்லுனர். ஓகேங்களா?
நிபுணர், வல்லுனர், கணித வல்லுனர், கணித நிபுணர் சொல்லுவாங்க. கணித நிபுணர் கிடையாது, கணித வல்லுனர் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. ஜாமீன், உங்களுக்கு ஜாமீன் கோர்ட்லலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கைதிகளுக்கு. ஸோ அது வந்து ஜாமீன் கிடையாது, பிணை. பிணை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜாமீன்னா பிணை. அபாயம், அபாயம்னா பேரிடர். ஏதோ ஒரு பெரிய தப்பான விஷயம் அபாயமாக நடக்க போகுது அப்படின்றது அபாயம் கிடையாது, பேரிடர். அதான் சரியான வார்த்தை. அனுபவம், அனுபவம் கிடையாதுங்க, பட்டறிவு. ஓகேங்களா, பட்டறிவு தான் சரியான வார்த்தை. அதுக்கடுத்து ஆயுள், ஆயுள்னா வாழ்நாள். இது என்னோட ஆயுள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்னோட வாழ்நாள் அவ்வளோதான். ஓகேங்களா, ஆயுளோட சரியான வார்த்தையை பார்த்தீங்கன்னா வாழ்நாள். அதுக்கடுத்து இதை நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், உபாத்தியார். உபாத்தியார்னா ஆசிரியர். ஓகேங்களா, நம்ம ஆசிரியர் தான் சொல்லி பழகிருப்போம், ஆனால் அதோட சரியான வார்த்தை சாரி அதோட அயற்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உபாத்தியார். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய கொஸ்டின்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட்டு கர்வம். கர்வம் கிடையாது, செருக்கு. ஓகேங்களா, கர்வம் தவறான வார்த்தை, செருக்கு தான் சரியான வார்த்தை. கைதி, நம்ம கைதினே சொல்லி படம் கூட சொல்லியிருப்பாங்க, கைதி கிடையாது. கைதி படத்தோட சரியான தமிழ் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறையாளி. ஓகேங்களா, கைதி கிடையாது, சிறையாளி. சபை, சபை கிடையாது, அவை. இந்த சபையில் நான் பேச போகிறேன், சபாநாயகர், சபை நடத்துகிறவங்க இருப்பாங்கல்ல, ஸோ சபை கிடையாது, அது வந்து ஒரு அவை. ஓகேங்களா, அவை தான் சரியான வார்த்தை. விவாதம், நைட் நடக்கும், நியூஸ் சேனல் தான் நிறைய பார்த்துருப்பீங்க, விவாத மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. விவாத மேடை கிடையாது, அது உரையாடல். அதான் அதோட சரியான வார்த்தை. எல்லாருமே உரையாடுவாங்க, ஸோ அது விவாதம் பண்ணுறதுல போய் நிற்கும். ஸோ அதை தான் நம்ம விவாதம் அப்படின்றதுனால அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ விவாதம் கிடையாது, உரையாடல், அதுதான் அதோட சரியான வார்த்தை. மாமூல், மாமூல் தொடர்ந்து வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மாமூல் வழக்கமாக வாங்குறது. ஓகேங்களா, மாமூல்னா வழக்கம். அதுக்கடுத்து ரத்து, ரத்துனா நீக்கம். ரத்து செய்யுங்க, நீக்கம் பண்ணுங்க, அதான் சரியான வார்த்தை. ஓகேங்களா, நீக்கம் செய், ரத்து செய், நீக்கம் செய், நீக்கம் தான் சரியான வார்த்தை. வேடிக்கை, வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம்ல, வேடிக்கை கிடையாது, அது வந்து ஒரு காட்சி. அந்த காட்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுதான் காட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ வேடிக்கைங்கிறதுக்கு சரியான வார்த்தை பார்த்தீங்கன்னா காட்சி. நெக்ஸ்ட்டு அமல். அமல் கிடையாது, நடைமுறை. அமல்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அமல்படுத்திட்டாங்க கிடையாது, அது நடைமுறைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் அதோட சரியான வார்த்தையாக இருக்கும். ஸோ அமல்னா நடைமுறை. நெக்ஸ்ட்டு உபன்யாசம். உபன்யாசம் பார்த்தீங்கன்னா சமய சொற்பொழிவு. ஸோ நிறையா கிறிஸ்டின் இதில் வந்து போஸ்டர்லாம் நிறையா ஒட்டி பார்த்துருப்பீங்க, உபன்யாசம் நடத்த போகிறாங்க. ஸோ நான் இன்னும் வந்து அது இதிலலாம் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் எதுலையா பார்த்துருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்கள். உபன்யாசம் அப்படின்னா சமய சொற்பொழிவு அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அதுக்கடுத்து சம்பிரதாயம், இது எங்களோட சம்பிரதாயம் சொல்லுவாங்க. சம்பிரதாயம் கிடையாதுங்க, சரியான வார்த்தை பார்த்தீங்கன்னா மரபு. இது எங்களோட மரபு அப்படின்னு தான் சொல்லணும். லட்சணம், பொண்ணு பார்க்குற இடத்துல போய் சொல்லுவாங்க, பொண்ணு ரொம்ப லட்சணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது லட்சணம் கிடையாது, அழகு, அதுதான் சரியான வார்த்தை. அதுக்கடுத்து தாலுக்கா ஆஃபீஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம சரியான வார்த்தை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இதோட அயற்சொல் தான் நமக்கு என்னன்னு தெரியாது. சரிங்களா, ஸோ தாலுக்கா ஆஃபீஸ் நம்ம பேசிகிட்டே இருப்போம், தாலுக்கா ஆஃபீஸ் கிடையாது, வட்டாட்சியர் அலுவலகம். ஓகேங்களா, அதுக்கடுத்து ஆர்டிஓ ஆஃபீஸ். ஆர்டிஓ ஆஃபீஸ் கிடையாது, கோட்டாட்சியர் அலுவலகம். இது வந்து இங்கிலீஷில் அப்படியே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கடுத்து கலெக்டர் ஆஃபீஸ். கலெக்டர் ஆஃபீஸ் கிடையாதுங்க, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். ஓகேங்களா, கலெக்டர் ஆஃபீஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். பஜனை, நைட்டு இந்த ஐயப்ப மாலைக்கெலாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்கெல்லாம் வந்து பஜனை பாட போவாங்க. ஸோ அது பஜனை கிடையாது, கூட்டு வழிபாடு. எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக வழிபடுறதுக்கு பேர் கூட்டு வழிபாடு. ஸோ அதுதான் பஜனை நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். பஜனை கிடையாது, கூட்டு வழிபாடு. நெக்ஸ்ட்டு மத்தியானம். மத்தியானம் கிடையாது, மத்தியானம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, மத்தியானம் கிடையாதுங்க, அது நண்பகல். அடுத்து உத்தியோகம். உத்தியோகம் பார்த்தீங்கன்னா உத்தியோகம்ன்றது தவறான வார்த்தை, அலுவல் அல்லது பணி. ஓகேங்களா, பணிக்கு போகிறேன், உத்தியோகத்துக்கு போகிறேன், பணிக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்கல்ல, பணி. வேலைனாலும் பணியை தான் குறிக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு
உபயம், உபயம்னா திருப்பணியாளர் கொடை. உபயம் திருப்பணியாளர் கொடை, உபயம். ஓகேங்களா? ஏதாவது கோயிலுக்கு நன்கொடை கொடுத்துருக்க இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க உபயம் யாருன்னு. திருப்பணியாளருக்கு கொடை கொடுத்தவங்க தான் உபயம். ஓகேங்களா? யதார்த்தம், யதார்த்தம்ங்கிறது இயல்பு. யதார்த்தமாக நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, இயல்பாக நடந்துருச்சு, அதுதான் சரியான வார்த்தை. ஐதீகம் அப்படிங்கிறது உலக வழக்கு. ஐதீகம்னா என்ன? உலக வழக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். கிரீடம், கிரீடம்னா என்னதுன்னா மணிமுடி. அரசருக்கு கிரீடம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, கிரீடம் கிடையாது, மணிமுடி சூட்டுவாங்க, அதான் சரியான வார்த்தை. முக்கியஸ்தர்கள், முக்கியஸ்தர்கள் கிடையாது, முதன்மையானவர்கள். இந்த கோயிலுக்கு முக்கியஸ்தர்கள், இந்த ஊருக்கு முக்கியஸ்தர்கள் அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ அவங்க முக்கியஸ்தர்கள் கிடையாதுங்க, முதன்மையானவர். ஓகேங்களா? அதுக்கடுத்து பிரதானம், முக்கியம். பிரதானம் இல்லைனா முக்கியம் சொல்லுவாங்க, முதன்மை. ஓகேங்களா? பிரதானம், முக்கியம், முதன்மை. லஞ்சம் கிடையாது, எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, கையூட்டு தான் சரியான வார்த்தை. ஓகேங்களா? லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்றது தவறான வார்த்தை. கையூட்டு அப்படின்றது தான் சரியான வார்த்தை. லால தொடங்குற எந்த ஒரு வார்த்தையும் தமிழ் வார்த்தை கிடையாதுங்க. ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லால தொடங்குற எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. அதுக்கு தான் நம்ம முன்னாடி வந்து யூஸ் பண்ணுவோம், லஞ்சம். ஓகேங்களா? ஸோ இது வந்து தமிழ் வார்த்தை கிடையாது, கையூட்டு அப்படின்றது தான் தமிழ் வார்த்தை. ஆபத்து, இடர். ஒரு ஆபத்து நடக்க போகுதுன்னா ஒரு இடர் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. லாபம் பார்த்தீங்களா, இதுவுமே லால தான் ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து தமிழ் வார்த்தை கிடையாது. லாபம், வருவாய். வருவாய்த்துறை கேள்விப்பட்டிருப்பீங்க, லாபத்துறைன்னு ஒன்று கிடையாது, வருவாய்த்துறை அப்படின்றது தான் சரியான வார்த்தை. அலங்காரம், ஒப்பனை ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஆராதனை, வழிபாடு. ஆராதனை காட்டுறாங்க, சாமிக்கு ஆராதனை காட்டுவாங்கல்ல, வழிபாடு செய்கிறாங்க. ஓகேங்களா? ஆசீர்வாதம், வாழ்த்து. ஆசீர்வாதம் பண்ணுங்க, வாழ்த்து, உங்கள் வாழ்த்தை கூறுங்க அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. லஞ்சம், கையூட்டு ஆல்ரெடி மேலேயும் பார்த்துருந்தோம். ஏன் திருப்பி பார்க்குறோம்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாவி, சாவி கொண்டு வாங்க, பூட்டு சாவின்னு சொல்லுவோம்ல, சாவி கிடையாதுங்க, திறவுகோல். திறக்கக்கூடிய கோல் திறவுகோல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நஷ்டம். நஷ்டம் கிடையாது, இழப்பு. ஓகேங்களா? நஷ்டம், இழப்பு. அந்த வட எழுத்துக்கள் வர்றது ஃபுல்லாமே தமிழ் எழுத்துக்கள் கிடையாது, எல்லாமே அயற்சொல் தான். சரிங்களா? நஷ்டம், இழப்பு. நாஷ்டா, நாஷ்டாங்கிறது சிற்றுண்டி. பாக்கி, நீங்கள் இவ்வளோ பாக்கி தரணும்னு கடையில் சொல்லுவாங்க, அது பாக்கி கிடையாது, நிலுவை. நிலுவைத் தொகை. ஓகேங்களா? பாக்கினா நிலுவை. விஞ்ஞானம், அறிவியல் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நிபுணர், வல்லுனர். ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை. நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லியே பழகிட்டோம், அதை இப்போ தமிழில் ஆக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஹாஸ்பிட்டல் கிடையாது, மருத்துவமனை. டீ ஸ்டால், டீ ஸ்டால் கிடையாது, தேநீர் கடை. அதுக்கடுத்து பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு கிடையாது, பேருந்து நிலையம். போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது, அஞ்சலகம். இதெல்லாம் வந்து ஆங்கில வார்த்தைகள். சரிங்களா? வாடகை, வாடகை கிடையாது, ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க, கேட்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. வாடகை கிடையாது, வாடகை வந்து அயற்சொல். மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும், வாடகை கிடையாது. குடிக்கூலி, நீங்கள் குடியிருக்கிறதுக்கு கூலி கொடுக்குறீங்க. ஸோ அதுதான் இதோட சரியான வார்த்தை, குடிக்கூலி அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. சரிங்களா? மாதம், மாதம் கிடையாது, திங்கள். இந்த மாதம், மாதம்னு சொல்லுவாங்கல்ல, மாதம்னா திங்கள், நிலவை குறிக்கும் மாதம். மாதத்தை குறிக்காது, மாதம்ன்றது திங்களை குறிக்கும், அதாவது நிலவை குறிக்கும். போலீஸ், போலீஸ் பார்த்தீங்கன்னா காவலர். போலீஸ் கிடையாது, காவலர். ஆங்கிலத்தில் தான் போலீஸ். நெக்ஸ்ட்டு நிச்சயம், நிச்சயமாக, உறுதியாக. ஓகே, நிச்சயம்னா உறுதி. உத்திரவாதம்னாலும் உறுதி தான். சரிங்களா? நிச்சயம், உத்திரவாதம் ரெண்டுக்குமே ஆன்சர் உறுதி தான். சந்தோஷம், சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி. சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. நெக்ஸ்ட் சம்பளம், சம்பளம் கிடையாதுங்க, ஊதியம். மாதம் மாதம் சம்பளம் வாங்கலை, ஊதியம் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஊதியம் தான் சரியான வார்த்தை. ஞாபகம், ஞாபகம்ங்கிறது நினைவு. எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் கிடையாது, நினைவு. தேசம், தேசம் கிடையாது, நாடு. நாடுங்கிறது தான் சரியான வார்த்தை. நெக்ஸ்ட்டு வித்தியாசம், வித்தியாசம் கிடையாது, வேறுபாடு. ஓகேங்களா? வித்தியாசம், வேறுபாடு. அதுக்கடுத்து விசா, விசாங்கிறது நுழைவு, இசைவு. ஓகேங்களா? இது ஏர்போர்ட்டில் கேட்டிருப்பீங்க, விசா
ஒரு நாட்டுக்கு போக விசா வேணும்ல, விசா கிடையாது, நுழைவு இசைவு அதான் சரியான வார்த்தை. பாஸ்போர்ட் கிடையாது, கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட் இல்லை, பாஸ்போர்ட்டுங்கிறது ஒரு ஆங்கில வார்த்தை. கடவுச்சீட்டு, ஓகேங்களா, அதான் சரியான வார்த்தை. கம்பெனி கிடையாது, நிறுவனம். நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது, இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. நெக்ஸ்ட்டு பத்திரிகை. பத்திரிகைன்னா நாளிதழ், ஓகேங்களா, பத்திரிகை நாளிதழ். நெக்ஸ்ட் கோரிக்கை. கோரிக்கைனா வேண்டுதல், ஓகேங்களா. கோரிக்கைனா என்னது? வேண்டுதல். யுகம், ஒரு யுகம் சொல்லுவாங்கல்ல, யுகம்னா ஊழி. ஊழி தான் சரியான வார்த்தை. ராச்சியம், இந்த மகாபாரத போர்லாம் படிச்சிருப்பீங்க, இது என்னுடைய ராச்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராச்சியம்னா என்னன்னா மாநிலம், நாடு, இது ரெண்டையுமே குறிக்கும், ஓகேங்களா. தமிழ்நாடு ராச்சியம், தமிழ்நாடு ராச்சியம் கிடையாது, தமிழ்நாடு மாநிலம், ஓகேங்களா. இந்திய ராச்சியம், இந்திய ராச்சியம் கிடையாது, இந்திய நாடு. ஒரு எல்லை பகுதி, குறிப்பிட்ட எல்லை பகுதியை, ஒரு எல்லைகளை குறிக்கிறது தான், மொத்தமாக ஒரு இடத்த குறிக்கிறது தான் மாநிலம் இல்லைனா ராச்சியம்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ராச்சியம் கிடையாது, மாநிலம் அண்டு நாடு தான் சரியான வார்த்தை. முக்கியத்துவம், முதன்மை. இந்த முக்கியத்துவம் கொடுங்க, முதன்மை அவங்களுக்கு கொடுங்க, ஓகேங்களா. சொந்தம், சொந்தம் கிடையாது, உறவு. இவங்க என்னோட சொந்தக்காரங்கன்னு சொல்லக்கூடாது, இவங்க அந்த உறவுக்காரங்க, உறவு தான் சரியான வார்த்தை. அதுக்கடுத்து சமீபம். சமீபம் அப்படின்னா அருகில். இப்போ சமீபமாக நடந்துச்சு, இப்போ எனக்கு அருகில் நடந்துச்சு அப்படின்றது தான் சரியான வார்த்தை. தருணம். தருணம்னா உரிய வேலை, இந்த தருணத்தில் நடந்துச்சு, இந்த உரிய வேலையில் நடந்துச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பௌத்திரன். பௌத்திரன் கிடையாது, பேரன். நட்சத்திரம். நட்சத்திரம் கிடையாது, விண்மீன். வானத்தில் நட்சத்திரம் தெரியுதுன்னு சொல்லக்கூடாது, விண்மீன் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. சம்பிரதாயம்ன்றது மரபு. சம்பிரதாயம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஜாஸ்தி. ஜாஸ்தி வடமொழி சொல், ஓகேங்களா. மிகுதி, ஜாஸ்தியாக இருக்குது, மிகுதியாக இருக்குது, மிகுதி தான் சரியான வார்த்தை. அதுக்கடுத்து விஷயம். விஷயம் கிடையாது, செய்தி. இதுவுமே ஒரு வடமொழி வார்த்தை தான், சரிங்களா. விஷயம் கிடையாது, செய்தி. நாஷ்டா. நாஷ்டா கிடையாது, சிற்றுண்டி. நாஷ்டா இல்லை, சிற்றுண்டி, ஓகேங்களா. ஜென்ம நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரம்னா பிறந்த நாள், ஓகேங்களா. பிறந்த நாள் என்னது? ஜென்ம நட்சத்திரம் சொல்லிட்டு இருக்காங்க, ஜென்ம நட்சத்திரம் கிடையாது, பிறந்த நாள் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. சிரஞ்சீவி, தெலுங்கு வார்த்தை, ஓகேங்களா. இது வந்து சிரஞ்சீவி கிடையாது, திருநிறை செல்வன். சிரஞ்சீவி தவறான வார்த்தை, திருநிறை செல்வன் தான் சரியான வார்த்தை. உபசரித்தல். உபசரித்தல் கிடையாது, விருந்தோம்பல். வந்தவங்களுக்கு உபசரிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது, விருந்தோம்பணும் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. பொக்கிஷம். பொக்கிஷம் தவறு, செல்வம். இது என்னுடைய பொக்கிஷம் கிடையாது, என்னோட செல்வம் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. ஒஞ்சி அப்படின்னா என்னன்னா ஒன்று. இது வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்தா மிக முக்கியமான டேட்டா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒஞ்சிங்கிறது ஒன்று, எந்த மொழியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா துளு மொழியில். ஸோ இங்கே எல்லாருமே தமிழ்நாட்டில் கலந்து தான் இருக்கும், ஸோ அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட கொடுத்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது, ஓகேங்களா. ஒஞ்சினா ஒன்று, இது வந்து துளு மொழியில். யதார்த்தம். யதார்த்தம்ங்கிறது இயல்பு, ஓகேங்களா. யதார்த்தம் அப்படின்னா இயல்பு. நீவு அப்படின்னா நீ அப்படிங்கிறது குறிக்கும், எந்த மொழியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழியில், ஓகேங்களா. நீவு அப்படின்றது தெலுங்கு மொழி, நீ அப்படிங்கிறது தான் தமிழ் மொழி, ஓகேங்களா. மாஸ்க். மாஸ்க்குங்கிறது முகக்கவசம். கொரோனாவில் எல்லாருமே மாஸ்க் போட்டு வச்சுருந்தோம். ஸோ மாஸ்க் பார்த்தீங்கன்னா சரியான வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய நியூஸ் சேனலில் கேள்விப்பட்டிருப்பீங்க. முகக்கவசம். முகக்கவசம் அணிஞ்சிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேங்க். பேங்க்னா வங்கி. செக் அப்படின்னா காசோலை, ஓகேங்களா. பேங்க்னா என்ன? வங்கி. செக் காசோலை. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம், ஓகேங்களா. டிஜிட்டல் அப்படின்னா என்ன? மின்னணு மயம். கரன்சி நோட்டு. கரன்சி நோட்டுங்கிறது பணத்தால் குறிக்கும், பணம் நம்ம வச்சுருக்கோம்ல தாள், அது வந்து கரன்சி நோட், ஆங்கிலத்தை வந்து கரன்சி நோட், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உபதேசங்கள். உபதேசம் பண்ணுறாங்க அப்படின்னா அறிவுரை கொடுங்க, ஓகே. உபதேசங்கள் அப்படின்னா அறிவுரைகள். டிமாண்ட் டிராஃப்ட். டிடி அப்படின்னா என்னென்னா வரை ஓலை. டிடிக்கு தமிழ் வார்த்தை என்ன? வரை ஓலை, டிமாண்ட் டிராஃப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். இப்போ எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட தமிழ் வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா இணையதள வணிகம், ஓகேங்களா. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். கடன் அட்டை. கிரெடிட் கார்டு இன்றைக்கி வச்சுருக்கோம், ஓகேங்களா. கிரெடிட் கார்டு இது வந்து மாறி இருக்குது, ஸோ பார்த்துக்குங்க. கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு அயற்சொல், கடன் அட்டைங்கிறது தான்
தமிழ் சொல். இது மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது, அலைன்மெண்ட்ஸ் மாற்றிட்டேன் போல். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வெதர். வெதர்னா வானிலை. ஓகேங்களா, வானிலை வெதர். அதுக்கடுத்து நாயு அப்படின்னா நாவாய். நாவாயை குறிக்கும். நாயுனா என்ன? நாவாயை குறிக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து டெபிட் கார்டு. நம்ம வச்சிருக்க டெபிட் கார்டு இருக்குல்ல, இங்கிலீஷில் டெபிட் கார்டு, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பற்று அட்டை. ஓகேங்களா. அதுக்கடுத்து கிரெடிட் கார்டுங்கிறது கடன் அட்டை. ஓகே, டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை. கிராப். கிராப்னா செதுக்கி. ஓகேங்களா, கிராப் பண்ணுறது, செதுக்கி யூஸ் பண்ணுறது. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மையம். டிஜிட்டல்னா என்ன? மின்னணு மையம். ஜங்கிள். ஜங்கிள்னா என்ன? காடு. ஓகேங்களா, ஜங்கிள் காடு. சிப்ஸு ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிப்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற சிப்ஸ் இருக்குல்ல, அது என்ன சிப்ஸாக வேணும், சாப்பிட்ற சிப்ஸாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன சிப்ஸாக இருக்கட்டும், உடஞ்சி போகிற சின்ன துண்டுகளாக இருக்கட்டும், அப்படின்னா சின்னதாயிடுச்சு அப்படின்னா என்னென்னா சில்லுகள், அதை குறிக்கும். சிப்ஸ்னா என்ன? சில்லுகள். இ காமர்ஸ் மின்னணு வணிகம். ஓகேங்களா, மின்னணு வணிகம், அதாவது அவங்க மின்னணு வணிகம் பண்ணுறாங்கல்ல, இ காமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் நிறையா இருக்குல்ல, ஸோ அவங்கள குறிக்கிறது தான் மின்னணு வணிகம். இ காமர்ஸ் மின்னணு வணிகம். கரன்சி நோட், பணத்தாள், இப்போ மேலே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். ஆச்சரியம்னா வியப்பு. ஆச்சரியப்படுறாங்கல்ல, ஆச்சரியம் கிடையாது, வியப்பு தான் சரியான வார்த்தை. எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர் கிடையாது, மின் படிக்கட்டு. எஸ்கலேட்டர் கிடையாது, மின் படிக்கட்டு. ரோபோ. ரோபோ கிடையாது, எந்திர மனிதன். இயந்திர மனிதன். எந்திர மனிதன் சொல்லியது தப்பு. ஸோ இயந்திர மனிதன் இதுதான் சரியான வார்த்தை. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொக்கிஷம். பொக்கிஷம்னா செல்வம். கோல்டு பிஸ்கட் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில். கோல்டு பிஸ்கட் இருக்கும், அது கோல்டு பிஸ்கட் வந்து இங்கிலீஷில். தமிழில் அதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா தங்க கட்டி. டென்ஷன். நிறைய பேர் டென்ஷனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டென்ஷன் கிடையாது, அது வந்து மன அழுத்தம். மன அழுத்தம் தான் அதோட சரியான விடை. டெரகோட்டா. டெரகோட்டானா சுடுமண்ணில் செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலை தான் டெரகோட்டா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெரகோட்டா. ருசி. ருசி கிடையாது, இது ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ருசி கிடையாது, சுவை. சுவையாக இருக்குது அப்படின்றது தான் சரியான வார்த்தை. கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். ஓகேங்களா, கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா என்ன? செவ்விலக்கியம். டெலிகேட். டெலிகேட்னா பேராளர். டெலிகேட்னா இங்கிலீஷில் டெலிகேட், தமிழில் பேராளர். தியேட்டர். திரையரங்கம். ஓகேங்களா, தியேட்டர், நம்ம தியேட்டருக்கு போய் படம் பார்ப்போம்ல, தியேட்டர் கிடையாது, திரையரங்கம் அதோட சரியான தமிழ் அர்த்தம். பிரச்சனை கிடையாது, சிக்கல். எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கு வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுருச்சு. பௌதிகம்னா இயற்பியல். பௌதிகம்னா என்ன? இயற்பியல். அடுத்து ஸ்மார்ட் ஃபோன். ஸ்மார்ட் ஃபோன்றது திறன்பேசி. நம்ம இப்போ கையில் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன், அதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திறன்பேசி. கைபேசின்னு போட்டுறாதீங்க, கிடையாது, திறன்பேசி. ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி. ஓகேங்களா. அதுக்கடுத்து ஆடிட்டர். ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். ஆடிட்டர் யாரு? பட்டய கணக்கர். மதுரவசனி. மதுரவசனி இது வந்து பழைய கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். மதுரவசனி. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. மதுரவசனி கிடையாது, தேன்மொழி பாவை. நெக்ஸ்ட்டு அங்கையர் கண்ணி. அங்கையர் கண்ணி கிடையாது, மீனாட்சி. மீனாட்சி தான் நம்ம வந்து அங்கையர் கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து அறம் வளர்த்தாள். அறம் வளர்த்தாள் பார்த்தீங்கன்னா தர்மசம் வர்த்தனி. ஓகேங்களா, தர்மசம் வர்த்தனி தான் அறம் வளர்த்தாள். அதுக்கடுத்து எரிசின கொற்றவை. எரிசின கொற்றவை வந்து ரௌத்திர துர்க்கையை தான் நம்ம சொல்லுவோம். எரிசின கொற்றவைன்னு சொல்லியிருப்போம். எரிசின கொற்றவை கிடையாது, ரௌத்திர துர்க்கை. ஓகேங்களா. ஐயாரப்பர். ஐயாரப்பர் கிடையாது, பஞ்ச நதீஸ்வரர். ஓகேங்களா, ஐயாரப்பர் கிடையாது. ஐயாரப்பருங்கிறது ஒரு அயர்மொழி சொல். பஞ்ச நதீஸ்வரர் அப்படிங்கிறது தான் சரியான சொல். குடமூக்கு கிடையாது, கும்பகோணம். கும்பகோணத்தை வந்து குடமூக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஊர் பேர்களின் மறுவூலையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ குடமூக்கு கிடையாது, கும்பகோணம். அதுக்கடுத்து வால்நெடுங்கண்ணி. வால்நெடுங்கண்ணி கிடையாது, கேட்கு நேத்திரி. ஓகேங்களா, வால்நெடுங்கண்ணி தவறான விடை. செம்பொன் பள்ளியார். செம்பொன் பள்ளியார் கிடையாது, சொர்ண புரிச்சுரர். சொர்ண புரிச்சுரர் அதான் சரியான வார்த்தை. நீல் நெடுங்கண்ணிங்கிறது ஒரு அயற்சொல். இதுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷாலாட்சி. விஷாலாட்சியோட அயற்சொல் என்னன்னு கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ விஷாலாட்சியோட அயற்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல் நெடுங்கண்ணி. யாழினும் நன்மொழியாள். வீணா மதுரபாஷினி.
ஓகேங்களா. யாழினும் நன்மொழியாள்ன்றது ஒரு அயற்சொல். தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா வீணா மதுரபாஷினி. அதுக்கடுத்து பழமலைநாதர். பழமலைநாதர் கிடையாது, விருதகிரீச்சுரர். ஓகேங்களா. பழமலைநாதர் தவறான வார்த்தை. விருதகிரீச்சுரர் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. சிவிங்கம். சிவிங்கம்னா சுவைப்பு பையன். இங்கே சிவிங்கம் இருக்கு, தவறா இருக்கு. சிவிங்கம்ன்றது தான் சரியான வார்த்தை. ஸோ சிவிங்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவைப்பு பையன். ஓகேங்களா. அதுக்கடுத்து இது சுவைப்பு பையன் கொடுக்கலாம், இல்லைனா சுவிப்பு பையன் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனப்பிரளயம். ஜனப்பிரளயம்னா மக்கள் வெள்ளம். ஓகேங்களா. ஜனம்னா மக்கள். ஓகேங்களா. அதுக்கடுத்து லம்சம். ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லம்சம் அப்படின்னா திரட்சி தொகை. லம்சம் திரட்சி தொகை. லஞ்சம்னா கையூட்டு. லம்சம்னா திரட்சி தொகை. ஓகேங்களா. ஒரே ஒரு எழுத்துல மாறிடும். லஞ்சம் லம்சம். லம்சம்னா திரட்சி தொகை, லஞ்சம்னா கையூட்டு. எக்ஸ்பிரிமெண்ட். எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன? சோதனை. நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, சோதனை பண்ணி பார்க்க போறேன். ஓகேங்களா. அதுக்கடுத்து தொங்கான். தொங்கான்னா கப்பல். கப்பலை குறிக்கும் ஒரு பெயர் தொங்கான். ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக்ங்கிறது நுண்ணுயிர் முறி, அதோட தமிழ் பெயர். அதுக்கடுத்து காலிங் பெல். எல்லாருமே காலிங் பெல் யூஸ் பண்றோம். காலிங் பெல் கிடையாது, அழைப்பு மணி. அதுக்கடுத்து அலர்ஜி. அலர்ஜினா என்ன? ஒவ்வாமை. ஓகேங்களா. அலர்ஜியா இருக்கு, ஒவ்வாமையா இருக்கு, அதான் சரியான தமிழ் வார்த்தை. உஷார். உஷார் கிடையாது, விழிப்பு. உஷாரா இருங்க அப்படிங்கிறது விழிப்பா இருங்க. ஓகேங்களா. வெள்ளம். வெள்ளம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளம் கிடையாது, நீர்ப்பெருக்கு. நீர் வந்து பெருக்கெடுத்து வருகிறது. ஸோ அதான் அதோட தமிழ் வார்த்தை. வெள்ளம் வந்துடுச்சுன்னு சொல்லக்கூடாது, நீர்ப்பெருக்கு வந்துடுச்சு. அடுத்து வியாபாரம். வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வியாபாரம்ங்கிறது ஒரு அயற்சொல். வியாபாரத்தின் தமிழ் சொல் என்னன்னா வணிகம். நெக்ஸ்ட்டு அசல். அசல்னா என்ன? மூலம். ஓகேங்களா. என்னோட அசல் இவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அசல் கிடையாது, அது வந்து மூலம். அச்சன். அச்சன்னா தந்தை. ஓகேங்களா. அச்சங்கிறது ஒரு மலையாள வார்த்தை. தந்தை அப்படிங்கிறது தான் அதோட சரியான வார்த்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் வந்து 215 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து புக் ப்ளஸ் ஓல்டு புக்கு, நியூ புக்கு ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் அவுட் சோர்ஸ், இது எல்லாத்தையும் சேர்ந்து மொத்தமாக தான் எடுத்திருக்கோம். ஸோ ஏதோ டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குரூப் 2 கிளாஸஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து தெளிவாக படிச்சுக்கோங்க. வரப்போகிற குரூப் 2, குரூப் 2A கிளாஸஸில் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.